அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல்ல இந்த தமாசு விஷயத்தை முடிச்சிருவோம். ஏன்னா நீங்கள் தமாசுக்கு சிரிச்சதாக சொன்னாங்க. நான் தமாசுக்கு சிரிச்சதாகவே சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், ஷேக் அப்துல்லா ரொம்ப தமாஸ் பண்ணுறாருன்னு சொல்லி தான் சிரிச்சாங்கண்ணே. தமாசுக்கு சிரிக்கலை, ரொம்ப தமாஸ் பண்ணுறீங்களேன்னு சிரிச்சாங்கண்ணே. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பயங்கரமான தத்துவத்தை சொல்லி அதை ரசித்து அதுக்கு சிரிச்சதாக சொன்னீங்க. அவரை தத்துவத்தை ரசித்து சிரிச்சிங்களே. நான் கேட்க இப்போ கைத்துக்க வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாதீங்க, தெளிவாக கேட்டோன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களே சாட்சி ஆகிறார் அடிக்கடி, அதுக்காக தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் அற்புதமான தத்துவத்தை சொல்லிட்டார் என்று சிரித்தீர்களா, அல்லது இப்படி தமாஸ் பண்ணுறாருன்னு சிரித்தீர்களா? சரி சரி, மறுபடியும் அவங்கள சாட்சி இழுக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு சாட்சி சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஏன் சாட்சி இழுக்கிறிய? சரி, அடுத்து ஷேக் அப்துல்லா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மருந்துக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. எது? அல்ஜன்னத் பத்திரிகையில் மருந்துக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. உயிர் காக்கும்னு சொன்னமே உணர்வுல விளம்பரம், அதுக்கு ஏன் விளக்கம் சொல்லலை என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் விளக்கம் சொல்லிட்டேன். கொஞ்சம் கவனம் இல்லாமல் இந்த தமாசுன்னு சொன்னோம்ல, அதில் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்? அல்லாஹ்வே அந்த வார்த்தையை ஒமன் கத்தலை, ஒரு நப்சை ஒருத்தன் கொண்டானையானால் உலகத்தை எல்லாம் கொள்ற மாதிரி, ஒமன் அஹ்யாஹா, ஒரு நப்சை வாழ வைத்தவன், உயிர் காத்தவன், இப்போ அன்னமா அஹியன் நாச ஜமியா, உலகத்தை எல்லாம் வாழ வைத்தவனை போலன்னு இந்த வார்த்தை பிரயோகத்தை அல்லாவே பயன்படுத்தி இருக்கிறான். ஒருத்தர் வாழ வைத்ததுங்கிற அர்த்தத்தில் நம்முடைய ஒரு காரியத்தினால் ஒருத்தர் வாழ்வார் என்று சொன்னால் அவர் வாழ வைத்தவர்ங்கிற சொல்ல பயன்படுத்தலாம் என்று அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் என்ற அடிப்படையில் சொன்னோன்னு பதில் முந்தைய சொல்லியாச்சு. சொன்ன நீ கவனிக்கவில்லை. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போ மருத்துவர்கிட்ட அவுளியாட்ட கேட்டால் தப்புங்கிறீங்க, சிறுக்குங்கிறீங்க, மருத்துவர்கிட்ட கேட்டால் சிறுக்கு இல்லைங்கிறீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சின்ன பிள்ளைக்கு விளக்குற மாதிரி பல தடவை நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னோம்? அவுளியாட்ட கேட்கறது மருத்துவர்கிட்ட கேட்கறதுங்கிற டாப்பிக்கே இதில் இல்லை. அல்லாஹ்வின் நிலையில் நிறுத்தி கேட்பது என்பதுதான் நாங்கள் டாப்பிக்கு. மருத்துவர்கிட்ட கூட இப்படி கேட்குறாங்க. மக்களுக்கு நம்ம சொல்கிறோம், மக்களே நீங்கள் அங்கே ராமநாதபுரத்தில் ஒரு மருத்துவர் இருக்கிறார், இங்கே இருந்து கொண்டே எங்கே வேண்டாலும் இருந்து கொண்டு எத்தனை பேர் வேணாலும் சேர்ந்து கொண்டு எந்த மாதிரி வேண்டாலும் நீங்கள் கேளுங்க, அதெல்லாம் அவர் கேட்டு உங்களுக்கு பைசல் பண்ணுவார்னு சொன்னால் சிறுக்கு தான். நீங்கள் அவுளியாட்ட என்ன மாதிரி கூப்பிடுறீங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டா சிறுக்கு தான். அது மருத்துவருங்கிற அடிப்படையில் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடம் அங்கே கொடுக்கப்படுகிறதா, கூப்பிட்டதெல்லாம் சிறுக்காயிராது. தம்பி அந்த தண்ணி இடம்னா சிறுக்காயிருமா? கூப்பிடும் போதெல்லாம் சிறுக்கு வந்துடாது. அந்த கூப்பிடப்படக்கூடியவர் அல்லாஹ்வுடைய இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறாரா, அதை பார்க்க வேண்டும். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய இடத்தில் நிறுத்தியா கேட்குறாங்க? இந்த விளம்பரத்தை பார்த்து விட்டு அவரை நோக்கி மக்கள் போய் ஒவ்வொருத்தரா கியூவில் நின்று போய் வைத்தியம் பண்ணுவாங்களா? இருந்த இடத்துல இருந்து அவரை கூப்பிடுவாங்களா? அதே நேரத்தில் நாகூரில் உள்ள அவுளியான்னு கூப்பிடுறவன் அங்கங்கே வந்து கூப்பிட்றானே, பல ஊர்லேருந்து கூப்பிட்றானே, தெரியாத பாஷையில் கூப்பிட்றானே, குறைஞ்ச சத்தத்தில் கூப்பிட்றானே, மனசுலேருந்து கூப்பிட்றானே, எந்த இடத்துல வச்சிருக்கிறான் அவரை? அப்போ அவரை கூப்பிடும்போது அவரை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்திருக்கிறான். குழந்தைக்கு புரிகிற மாதிரி நான் காரணம் சொல்கிறேன். மருத்துவரை கூப்பிடும்போது அந்த இடத்துல வைக்கல. ஒரு மருத்துவருக்கு ஆங்கிலம் தான் தெரியும், தமிழ் தெரியாது. இவன் தமிழ் அங்கே கூப்பிடுவானா? மொழிபெயர்ப்பாளர் கூட்டிகிட்டு போவான். அப்போ அந்த மாதிரி எல்லாம் அவர் மனிதர் இடத்துல தான் வைத்து கேட்கிறான். ஒரு மருத்துவர்கிட்ட மருத்துவ உதவி நாடுகிறான் என்று சொன்னால் அந்த மருத்துவருக்கு அல்லாஹ்வுடைய தன்மை என்ன தன்மை இருக்குன்னு நினச்சி கொடுக்குறான். ஒன்று தன்மையும் இல்லை. நம்மளை மாதிரி தான் இவர் கேட்பார், தெளிவாக வழங்கியிருக்கிறான். நம்மளை மாதிரி தான் இவர் பார்ப்பார், தெளிவாக வழங்கியிருக்கிறான். நம்மளை மாதிரி தான் இவரால் ஹெல்ப் பண்ண முடியும், தெளிவாக வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வை போல பார்ப்பார் என்று மருத்துவரை பற்றி அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அல்லாஹ்வை போல கேட்பார் என்று மருத்துவரை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. அல்லாஹ்வை போல கொடுப்பார் என்று மருத்துவரை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இறந்தவர்களை பற்றி அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஷிர்க். அங்கே தான் ஈக்குவல் ஆக்குறது, அங்கே தான் சமமாக்குறது, அல்லாஹ்வுக்கு கூட்டாக ஆக்குவது. அப்போ அந்த தன்மை இருக்குன்னு உழவு தெளிவாக பண்ண பிறகு என்ன செய்றீங்க? அவுளியாட்ட கேட்டால் ஷிர்க்குங்கிறீங்க, மருத்துவர்கிட்ட கேட்டால் ஷிர்க்கு இல்லைங்கிறீங்க. அதான் சொன்னோம், மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி கேட்டால் ஷிர்க்கு தான். இந்த அவுளியாட்ட கேட்குறீங்களா அந்த மாதிரி ஒரு மருத்துவர்கிட்ட உலகத்தில் 50 பேர் எங்கேருந்து வேண்டாலும் எத்தனை பேர் வேண்டாலும் அவன் பாட்டு கேட்டான்னு சொன்னால் அது ஷிர்க்கு தானே. அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிடறானா இல்லையா? அது உசுரோட இருந்தா என்ன, இறந்தவராக இருந்தா என்ன, இதையெல்லாம் நான் முன்னாடி விளக்கி இருக்கிறேன். அதனால உயிரோடு இருக்கிறார் இறந்து போனாருங்கிற டாபிக் அங்கே கிடையாது. எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார், கேட்கப்படக்கூடியவர் கூப்பிடப்படக்கூடியவர் மனிதன் இடத்தில் வைக்கப்பட்டு கூப்பிடப்படுகிறாரா, அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து கூப்பிடப்படுகிறாரா? இதுதான் கொஸ்டின். இந்த அம்சத்தின் அடிப்படையெல்லாம் ஷிர்க் என்று சொன்னோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு சமமாய் அல்லாஹ்வுக்கு லிமிட்டே இல்லை. அடுத்த வாதம், அல்லாஹ்வுக்கு லிமிட்டே கிடையாது. அல்லாஹ்வுடைய கேள்விக்கு லிமிட் இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு லிமிட் இல்லை.
இவங்களுக்கு லிமிட் இருக்குன்னு சொல்லும் போதே அங்கே வந்து சமமாக்கலை அப்படிங்கிறாங்க. லிமிட் இல்லை இல்லை, இவருக்கு லிமிட் இல்லைன்னு நினைக்கிறிய, இவருடைய லிமிட் என்னப்ப? அல்லாவுக்கு லிமிட் இல்லை. லிமிட் இல்லைன்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ பேர் இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் அது அனைத்தும் அவனுக்கு கேட்கும், அது லிமிட்டே கிடையாது. இவருக்கு லிமிட் இருக்குங்கிறீங்க. நீங்கள் அழைக்கக்கூடிய இறந்து போனவருக்கு லிமிட் உள்ளதுங்க. அது லிமிட் என்ன? அதை நான் ஆரம்பத்தில் கேட்டுட்டு இருக்கிறேன். அது என்ன லிமிட்? எவ்வளோ வரைக்கும் கேட்பாரு? எந்த அளவு டெசிபிள் இருந்தால் கேட்பாரு? எத்தனை பேருடைய இதை ஒரு நேரத்தில் கேட்பாரு? அது மாதிரி எல்லாம் ஒரு எந்த மொழியில் இருந்தால் கேட்பாரு? எந்த நேரத்தில் கேட்பாரு? யார் யாருக்கு எவ்வளவு லிமிட்டு? அப்போ அல்லாவுக்கு அன்லிமிட்னு சொல்கிறேன், லிமிட்டே இல்லைங்கிறேன். லிமிட் இல்லாதவராக இன்னொருவரை நீங்கள் கருதினீர்களே ஆனால் இந்த விஷயத்தில் கேட்பதில் பார்ப்பதில் அல்லாவை போல இவருக்கு லிமிட் இல்லை என்று நினைப்பீர்களே ஆனால் அது ஷிர்க் இல்லாமல் வேற என்ன? இது தானே நீங்க ஆதாரம் காட்டணும். எப்போ நம்ம கூப்பிடுறோமோ ஷிர்க் வச்சிட்டோம். எப்போ உங்களை கூப்பிடும் போது அந்த தன்மையை கொடுத்து விட்டோமோ அப்பவே ஷிர்க் ஆகிவிட்டது. அந்த தன்மையை கொடுக்காமல் கூப்பிடுங்க, வராது. இப்போ நேராக ஒருத்தர் தர்காவுக்கு போகிறோம், ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். தர்காவுக்கு போகிறோம், என்ன சாவுல மீதான்னு கூப்பிடுறோம். என்னப்பான்னு கையெழுத்து நல்லா இருக்கேன்னு கேட்குறாரு, இது தப்பா? அப்படி கேட்டால் தப்பு இல்லைங்க. நம்ம கூப்பிட்டோம், அவர் கேட்டார், ஆன்சர் பண்ணார், மனிதர் கேட்குற மாதிரி பேசி கொண்டோம். அல்ல அவரே ஒரு பேச்சுக்கு தான் நடக்க போகிற விஷயம் இல்லை. ஒரு பேச்சுக்கு இந்த விவாதத்துக்கு பார்வையாளர் வந்துட்டார். யாரு? மொஹிதீன் அப்துல் உட்காந்துருக்காரு. என்ன மொஹிதீன் சோமா இருக்கலான்னு கேட்கலாமே? வந்தால் தான் கேட்கலாமே. மனுஷன் மாதிரி தானே, மனுஷனாக உட்காந்துருக்காரு, மனுஷன் மாதிரி பேசுறாரு, மனுஷன் மாதிரி ஆன்சர் பண்ணுறாரு. அதா எதனால கூடாதுங்கிறோம்? இறைவன் இடத்தில் வைத்தல் தான் டாபிக். என்ன? இறைவன் இடத்தில் வைக்கிறதுக்கு பேர் தான் ஷிர்க். அப்போ டாக்டர்கிட்ட உதவி கேட்கும்போது அவரை இறைவன் இடத்தில் யாருமே வைக்கவில்லை. ஒரு ஒரு வியாபாரிட்ட உதவி கேட்கும்போது அவரை டாக்டர் இடத்தில் வைக்கவே இல்லை. வேறு என்னென்ன வகையில் நீங்கள் உதவி கேட்டாலும் அவரை மனிதரிடத்தில் தான் வைக்கிறீர்களே தவிர கடவுள் இடத்தில் வைக்கவே இல்லை. இது கடவுள் இடத்தில் வைக்கிறீங்க. கேள்வியிலையும் கேள்வி பார்வை ரெண்டையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பண்புகளில் நீங்கள் வைக்கிறீங்க. ஒன்று முடிச்சுட்டு இடத்துக்கு போகலாங்கிறதுக்காக தான் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்று முடிவாகவில்லை. இதே முடிவாகலைங்கும் போது நீங்கள் வந்து தற்கொலைக்கு தொழலாமா டைவர்ட் பண்ண பெரிய விஷயத்தை விட்டுட்டு சின்னதுக்கு போக பார்க்குறாங்க. சொல்லுவோம் கடைசியா முதல்ல ஷிர்க்கு பைசல் பண்ணணும். இப்போ ஷிர்க்கு இணை கற்பித்தல் என்ன செஞ்சாகணும்? பைசல் பண்ணணும். சில விஷயங்கள்லாம் கேட்டாங்க, இறைவன் பெயராலாம் அதை சொல்லியிருக்கேன், கடைசியாக சொல்லுவேன்னு சொல்லி. முதல்ல இணை கற்பித்தல் பயங்கரமான டேஞ்சர், நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு என்ன என்பதை என்ன செய்யணும்? நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இன்னொரு பதில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. சில தெரியாதுன்னு சொன்னார்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், ஒரு பேச்சுக்காக தெரியாதுன்னு சொல்றது இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அது அனைத்துக்கும் சுட்டாவாது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் 70 பேர் சாவ போறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு தான் அனுப்பிவிட்டாங்களா? 70 பேர் அனுப்பிவிட்டாங்களே, நீ சாவத்தான் போற அப்படி தெரிஞ்சுக்கிட்டே தான் சும்மா அனுப்பிவிட்டாங்களா? தெரியாதுன்னு சொன்னாங்களா? அதுக்கெல்லாம் பொருந்துமா அந்த பதில்? நீ எனக்கு தெரிஞ்சிருக்குமே ஆனால் உன் கண்ணை குத்திருப்பேன்டாங்களே, அந்த வார்த்தைகள் அந்த அர்த்தம் வருமா? சில வார்த்தைகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் வரும், பல ஹதீஸ்கள் அதுவும் வராது. 1-2க்கு வர்றதை வச்சுக்கிட்டு அனைத்தையும் என்ன செய்யறாங்க அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். அந்த டாபிக் அல்ல பிரச்சனை, நான் வர்றேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்பதற்கும் இறந்தவர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து நிறுத்தி அழைப்பதற்கும் என்ன உறவு? இதிலிருந்து அது எப்படி நிரூபணமாகும்? இறந்து போனவர்கள் அதான் டாபிக், அதுக்கு தானே இது கேட்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சிலது அறிவிச்சு கொடுத்துருந்தான். அதனால இறந்து போனவர்களுக்கெல்லாம் எதை வேண்டாலும் கேட்பார்கள், எல்லை இல்லாமல் கேட்பார்கள், எத்தனை பேருக்கு அவங்களை அழைச்சாலும் கேட்பார்கள் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு இதெல்லாம் வலு ஊட்டுமா? அந்த கருத்தை இந்த ஹதீஸ் தருமா? அந்த ஹதீஸ் எதை தருமா அதை சொல்லுங்க. நபிகள் நாயகம் சில மறைவான விஷயங்களை அல்லாஹ் அறிவித்து கொடுத்து மக்களுக்கு சொன்னார்கள் என்று சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் சொல்றோம், ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். டாபிக்கே அதல்ல. நம்ம எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமோ அதுக்கு இது ஆதாரம் ஆகுமா? இதுக்கு டாபிக் நீங்க வாங்கும் போது இது நிறுவுங்க. சிறுக்கு விஷயம் இது. இதை விட்டு தற்கொலை தொழுவலாமா? அது இருக்கு, அடுத்த தலைப்பு இருக்கிறது. 2 விஷயம் பிரிக்கப்பட்டு ஷிர்க் பிதத் 2 பேசி இருக்கிறோம் தலைப்புல. முதல்ல ஷிர்க்கை முடிக்க வேண்டும். ஷிர்க் நீங்க தான் ஷிர்க் வைக்கிறீங்கிறத நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம், திரும்ப நிரூபிக்கிறோம். அதுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன செய்றீங்க? வேற விஷயங்களை சொல்லி கொண்டு நேரம் கடத்த பார்க்கிறீர்கள். அது சரி கிடையாது. நம்ம இப்போ கேட்ட கேள்விக்கு இன்னைக்கும் பதில் சொல்ல முடியல. இந்த ஒரு நாள் முடிகிற பாதிக்கிற நாள் ஓடி போச்சு, முக்கால்வாசி ஓடி போச்சு. 2 அமர்வு முடிகிற கட்டம் வந்தும் கூட இதுக்கே உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறேன், சரி நம்ம இந்த நுணுக்கத்தை கவனிக்கலை, சரியான மக்களை தானே செய்யணும். இந்த நுணுக்கத்தை கவனிக்காமல் இருந்துட்டோம். ஆமாம், அல்லாஹ்வுடைய தன்மையை தானே கொடுக்குறோம், அதனால் கூப்பிடக்கூடாதுங்க, நாங்கள் தவறு செஞ்சுட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஒன்று ஆதாரம் காட்டணும், ஆதாரம் காட்ட டிக்ளேர் பண்ண, அதான் 2 தானே ஒரு மனுஷன் செய்யணும். ஒன்று ஆதாரத்தை காட்டிட்டு எங்களை எந்த கொள்கையை கொண்டு வாங்க,
ஆதாரம் இல்லைன்னா நீங்கள் மாறிக்கிறங்க, 2 தானே அதில் இருக்க முடியும். அப்போ திருப்பி அன்பானவர்களே, உயிர் காப்பீர் அப்படிங்கிற பச்சை சிறுக்கான ஒரு விஷயத்தை உங்கள் பத்திரில் போட்டிருக்கீங்களே, மற்றவங்ககிட்ட இந்த உதவியை கேட்குறீங்களே, இது எப்படிங்க சரியாக வரும், இது சிறுக்கல்லவா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சோம். அதுக்கு பதில் சொல்லாமல் இதுக்கு உயிர்ப்பித்தாண்டு வருகிறது வசனம், நம்ம கேட்ட என்ன அல்லாஹ் அல்லாத போய் என் உயிரை பாதுகாருன்னு சொல்லலாமா? அப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கலாமா? அப்படி வைக்கலாம்னு சொன்னாக்கா, உயிராக உள்ளவங்ககிட்ட வைக்கலாம்னு சொன்னால் உயிரற்ற மனிதன் வைக்கக்கூடாது என்ற தரம் பிரிப்பதற்கு என்ன ஆதாரம்? அதை சொல்கிறது விட்டுவிட்டு இப்படியும் இருக்கிறது அப்படி அதையா நாங்கள் கேட்டோம்? ஒரு ஆளை பார்த்து என் உயிரை பாதுகாருங்க சொல்லலாமா? உயிராகவே இருக்கட்டும், அல்லாவா? இல்லை எப்படி சொல்லலாம்? உயிராக இருக்கிறவர்கிட்ட சொல்லலாண்டா, அவர் என்ன அல்லாவா? அப்படி ஒரு கேள்வி வருதில்ல. அப்போ அல்லான்னு ஒப்புக்கொள்ளுங்க, உயிராக இருக்கணும் அல்லான்னு சொல்லுங்க. அல்லா இல்லைண்டா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை உயிராள மனிதன்ட்ட வைக்கலாங்கிறது கூட நியாயப்படுத்துறீங்க. ஒரு வலியுள்ளாட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கண்டா உடனே அந்த கேட்பாரா? ஆனால் ஹவுசனாயும் கேட்பாங்களா? ஆனால் இதில் அப்படியெல்லாம் இல்லையா? நீங்கள் பிரஸில் போட்டிங்க உயிரை பாதுகான்னு எழுதினீங்கல்ல, பிரஸில் அதுவும் அச்சடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது பிரஸில் யாராவது என்னை பார்த்தா கேட்குறீங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? அல்ல நீங்கள் கடையில் போடும்போது உடனே கடைக்காரரு என்னை பார்த்து கேட்குறேன்னு சொல்லுவாரா? என்னங்க, யாராவது ஒரு ஆள் பார்த்தானுங்க சொல்கிறீங்க. நீங்கள் எங்கே இருந்து சொல்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்த மெட்ராஸில் அச்சடிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க. இந்த உதவி யார்கிட்ட கேட்குறாங்க? இந்த பத்திரிகை எங்கேலாம் போதோ அவங்ககிட்டலாம் கேட்குறாங்க. அப்போ அவங்க கூற்று பிரகாரம் பல பன்னூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருப்பவர்களும் கூட சென்னையில் இருந்துக்கிட்டு உதவி கேட்குறாங்களா இல்லையா? இந்த பத்திரிகை எங்கேலாம் போதோ அவங்ககிட்ட உதவி கேட்குறாங்களா இல்லையா? அப்போ என்ன லிமிட் அவங்ககிட்ட? ஒரு லிமிட்டு கிடையாதுப்பா. கிட்ட இருந்துக்கிட்டு இருந்தால் கேட்கலாம், தொலைவில் இருந்தால் கேட்கக்கூடாது. அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, மருத்துவர் இங்கே இருந்தால் கேட்கலாமா, ராம்நாளில் இருந்தால் கேட்கக்கூடாதான். ஏன்னா இங்கே இருந்து கேட்டால் அல்லா லிமிட்டுக்கு வரலையாம். ராம்நாள் இருக்கிற மருத்துவர் இங்கேருந்து கேட்டாக்கா அல்லா லிமிட்டு கொண்டு போயிட்டாமா. நான் கேட்குறது இந்த விளக்கத்தை நீங்கள் எங்கேருந்து இங்கே பெற்றீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். யார் உங்களுக்கு சொல்லி தந்தது இதை? ராம்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் இங்கிருந்து கேட்டால் அது அல்லாஹ்வோடு ஒப்பிடுவது. இப்படி உங்களுக்கு சுய இச்சை பிரகாரம் ஒரு விளக்கத்தை கொடுக்குற அதிகாரத்தை யார் உங்களுக்கு தந்தது? அப்போ உங்களோட மனோ இச்சையை நீங்கள் இலாகாக ஆக்கி கொண்டு விட்டீர்களா? அதுவும் ஷிர்க்குத்தான அல்லாஹ்வுடைய வசனத்து பிரகாரம் என்பதான கேள்வி. நீங்களாவே ஒரு லிமிட்டை வளர்க்கக்கூடாது. இப்படி இருந்தால் அல்லாவுக்கு லிமிட் இல்லைங்க, அது அமெரிக்காவில் இருக்கிறவட இங்கேருந்து கேட்டால் தாங்க அது அல்லாஹ் லிமிட்டு கொண்டு போகும். இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு நீங்கள் எங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கு ஆதாரம் தாங்க, குர்ஆனில் தாங்க, ஹதீஸில் தாங்க. நீங்களாம் உங்கள் இஷ்டப்படல, நாங்கள் தான் இப்படி முடிவெடுத்தோம். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? அதனால் நீங்கள் இறைவனுக்கு மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை தான் காலையிலேருந்து இது வரைக்கும் சொல்கிறீங்க. அதை நான் கேட்குறோம். பல பேர் கேட்டால் ஒரே நேரத்தில் வழங்குறது அல்லாவுக்கு மட்டும். நீங்கள் அல்லாவுக்கு இருக்குங்கிற நாம் புகழ்கிறோம், அல்லாவுக்கு மட்டும் நீங்கள் ஒரு உதாரணத்தை அது ஆதாரம் தந்துருங்களங்க. காலையிலேருந்து இதுவரையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஆதாரத்தை கூட இதுவரையும் தரல. காலையிலேருந்து கேட்குறோம், ஒரே ஒரு ஆதாரம் நாங்கள். நீங்கள் அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்க, ஆதாரத்தை தாங்க அப்படின்னு தான் கேட்குறோம். அதே போல் ஒருத்தன் தற்கொலை பண்ணான், அவனுக்கு ஜனாதாத்தை இருக்குதான்னு கேட்டோம். அது சாதாரண பிரச்சனையாம். எந்த சாதாரண பிரச்சனை? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? ஒரு முஸ்லீமை பார்த்து யா காஃபிர், காஃபிரே என்று சொன்னால் அதற்கு தகுதி இல்லையானால் அது உன் பக்கம் திரும்பி வந்துவிடும், நீ காஃபிராய் விடுவாய். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு அவாண்டமோ முஸ்லீமை போய் அவன் இஸ்லாத்தில் வெளியேறுவன் சொன்னாக்கா அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க, குஃபருக்கு போகிறீங்க அப்படிங்கிற பாரதூரமான குற்றச்சாட்டை வைக்கிறேன். அந்த குற்றச்சாட்டு எங்களுக்கு பொருந்தாதுங்கிறத பதில் சொல்கிறத விட்டுவிட்டு அது சாதாரண பிரச்சனை. உங்கள் மேலே குஃபரு குற்றச்சாட்டு வைக்கிறது சாதாரண பிரச்சனையா? நீங்கள் உடனே எல்லாம் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று என்ன கேட்டாக்கா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுங்களே, அப்போ ஏன் அனுப்பி வச்சாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ஞ்சு பார்க்க இதெல்லாம் கேள்வியா இல்லைங்க, ஏற்கனவே சொன்னது தான். ஏன்னா நபிமார்கள் எடுத்துக்கிடுவோம், அவங்களுடைய கூட்டத்தினரெல்லாம் கொலை செஞ்சாங்களா இல்லையா? அல்ல குர்ஆன் சொல்கிறான், யக்துலூன நபியனங்கிறான்ல, நபிமார்களை எல்லாம் அவர்கள் கொண்டார்கள்ங்கிறான். இப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது போச்சுன்னு அர்த்தமா? அல்லாவுடைய பணியை தான் ஆட்டுறாங்க, அல்லாவுக்கான தான் அழைப்பு விடுக்க போகிறாங்க. அந்த அல்லாஹ் ஏன் பாதுகாக்கலை, ஏன் அனுப்பி வச்சான்? ஒரு நாத்தியவாதி கேட்குறாரு இந்த வசனத்தை படிச்சுப்புட்டு. அப்போ சரியா இது? அப்போ அல்லாஹ் தெரியாமல் அனுப்பி வச்சானா? ஒரு நபிக்கு அல்லாஹ் என்ன எழுதி வச்சாலும் அதுதாங்க நடக்கும். நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது இதை வச்சாலும் முடிவு பண்ண முடியாங்க. அல்லாஹ் தால படுக்கும் போது யார் யார் எப்படி எப்படி இந்த உலகத்தில் போவாங்கிறது எழுதப்பட்டு விட்டது. ஆனால் கொலை செய்யப்பட்டு இந்த உலகத்தும் போவார் என்பதும் எழுதப்பட்டு விட்டது. நபிமார்கள் அப்படி தான் நடக்கிறது, அல்லாஹ் தான் எழுதி வைக்கிறான்.
அதுக்காக வேண்டி அப்போ அல்லாவுக்கு தெரியலை இவங்கெல்லாம் கொல்லுவாங்கண்டு, இல்லாட்டா அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல நபி பார்த்தேன் அங்கெல்லாம் போகாதீங்க அவங்களாம் கொலை பண்ணி விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான், தெரியாமல் போச்சு என்ற நாத்தியவாதிகள் சொல்கிற ஒப்புக்கொள்வோமா? இன்னொன்று பாருங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாங்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சாங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன். முதலாவதா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகறங்க அறிவிச்சாங்க, அப்புறம் ஜாஃபர் ரலியல்லாஹு ஷஹீதாகறங்க அறிவிச்சாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகறங்க அறிவிச்சாங்க, அப்புறம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்று நடத்துறாங்க, வெற்றி வாங்கி சூடுறாங்க. இது புகாரில் இருக்குன்னு அறிவிச்சல்ல, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு அடுத்து இன்னொரு மேட்டை நான் உங்களுக்கு சொல்றேன், புகாரில் இருக்குங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையை அனுப்புகின்ற போது சொல்றாங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதுக்கு தளபதி, இவங்க அங்க ஷஹீதாக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கிறங்க, அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை நீங்க தளபதியா நியமிங்க அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா, அவங்க ஷஹீதாக்கப்பட தெரிய போய் தானங்க சொல்றாங்க, இவங்க ஷஹீதாக்கப்பட்டுட்டா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை உங்களுக்கு தளபதியா நியமித்துக் கொள்ளுங்க. அப்புறம் சொல்றாங்க பாருங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறான்னு வச்சுக்கிறங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியா நியமித்துக் கொள்ளுங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிவிக்கிறான் பாருங்க, அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அப்புறம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டா யாரு செல்றதுங்கிறத மேட்டு சொல்ல, ஏன் உங்களுக்குள்ளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாக்கா, அப்புறம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்லி அனுப்புறாங்க, புகாரில் இருக்குதே. அப்போ இவங்கெல்லாம் கொல்லப்படுவாங்கல்ல, ஏன் அனுப்பி வச்சாங்க அப்படின்ற சொல்றது, அவங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சது பெரிய பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை ஸல்லல்லாஹு எப்படி தடுப்பாங்க? ஒரு ஷஹாதோட மர்தபாங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, புகாரில் இருக்குது. அதில் இதை வச்செல்லாம் சொல்ல வேணாம், நம்ம ஒன்று நினைவில் வைங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்கிறோம். இங்கேயே அல்லாஹ் வேற, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறண்டா ஆகிப்போச்சு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுதான் தெரிந்தாலும் எல்லைக்கு உட்பட்ட ஞானத்தை தான் தெரிந்திருக்கிறார்கள். இறைவனுடைய ஞானம் எல்லை இல்லாதது, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு எல்லைன்னு இருந்தால் தான் அந்த இடத்துல நபியை கொண்டு வைக்கிறாங்கன்னே வரும். அப்படி சொல்லக்கூடியவர்கள் இறைவனுக்கு எல்லையை வகுக்கிறார்கள் வரும், அது பச்சை ஷிர்காகும். இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். அதனால நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஞானத்தை தானாக பெறல, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. எத்தனை வித்தியாசம் வருதுங்க. அப்ப எப்படிங்க அல்லாஹ்வா இருக்க முடியும்? அதனால தெளிவா ஒன்று வைங்க, எப்போ அல்லாவுடைய லிமிட்டுக்கு நம்ம கொண்டு போகலண்டா பிரச்சனை இல்லைன்னா அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம உதவியெல்லாம் கேட்குறோமே, மருத்துவர்களெல்லாம் கேட்குறோமே, அல்லா லிமிட்டு கொண்டு போகல, முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டீங்கல்ல, நாங்களும் அல்லா லிமிட்டு கொண்டு போகல, நீங்கள் பார்த்து கொண்டு போகிறீங்க நான் கொண்டு போகிற ஆயிருமா? நானும் வித்தியாசம் காட்டுறேனே, அப்போ நீங்கள் இந்த வித்தியாசம் சொல்லி விளக்கம் சொல்லுங்க. இப்போ நான் சொல்கிறேன், அல்லாவுக்கு எல்லை இல்லை, இவர்களுடைய ஞானத்திற்கு எல்லை உண்டுங்கிறேன். இல்லை இப்படி சொன்னாலும் அல்லாவோட இடத்துல வைக்கிறதே தான். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், வலிமார்கள் எல்லாம் தானா ஒன்றும் தெரியாதவங்க, எந்த சக்தி இல்லாதவங்க, அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறேன். அதனால வித்தியாசம் இருக்குங்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இல்ல இல்ல இப்படி சொன்னாலும் அல்லாஹ்வோட இடத்துல நீங்க வைக்கிறீங்க, அப்படி ஆகுமா? அப்ப இந்த வித்தியாசத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அதனால நம்ம சொல்லிட்டோங்கிறதுனால எதை வேணாம் சொல்லாங்க. அதுபோல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக ஞானத்தை சொன்னது அதனால எல்லாம் வலிமார்கள் அவளோட உதவி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நீங்க ஆரம்பத்தில் வச்சிங்கல்ல, யாருக்கும் தெரியாது போகாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மருத்துவரை கூட பலருக்கு இந்த காலத்து இமெயில் மூலமாக சொல்கிறாரு, இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பல நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிற ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஆலோசனை கொடுக்குறாரு, ஒரு இடத்துல தான் இருப்பார். இங்கே இருக்கிறவர் சவுதியில் இருக்கக்கூடியவருக்கு ஆலோசனை கொடுக்குறாரு இமெயிலில். அந்த அளவுக்கு வந்து போச்சு. அது எப்படி தொலைவில் எப்படி ஆலோசனை பெற முடியும்? கிட்ட இருந்த மருத்துவருக்கு தான் முடியும்லாம் இப்போ பொருந்துமா? இன்னொன்று சொன்னாங்க, ஒரே ஆள் எப்படி பலருக்கு உதவி செய்ய முடியுங்கிறாங்க. வெப்சைட் வந்ததுனால இப்போ பேசுகிறேன், கூகுள் வெப்சைட்னு இருக்குது. அதில் ஒரு ஆள் உட்காந்துட்டு ஏன் அவன் எனக்கு அமெரிக்கா பற்றி விவரம் வேணும் அப்படின்னு சொல்லி அடித்தாக்கா அமெரிக்கா பற்றி விவரத்தான் அவர் தெரிகிறாரு. அதே நேரத்தில் ஒரு ஜப்பான் விவரம் வேணுங்கிறாரு, இன்னொரு பாம்பே விவரம் வேணுங்கிறாரு, இன்னொரு டெல்லி விவரம் வேணுங்கிறாரு. ஒரே நேரத்தில் கேட்ட அத்தனை பேருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா இந்த வெப்சைட்? எப்படி செய்யுது? ஒரு பொருள் ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுத. அப்ப இது சாதாரண படைப்பு தானே? வெப்சைட்டுங்கிற அல்லாஹ் படைக்கப்பட்ட ஒன்று தானே. இப்போ அதனால என்ன சொல்றோம், இப்படியெல்லாம் உதவி செஞ்சாலும் வெப்சைட் அல்லாஹ் வாங்குமா? முடியாது. ஏன்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு விஷயம். இன்னும் சொல்ல போனா மனிதனால் உருவாக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு வித்தியாசம். அதனால இதுவெல்லாம் முடியுமான்னு விஞ்ஞான காலத்தில் போய் வச்சுட்டு இருக்காதீங்க. என்னத்தான் ஒரு ஆள் பல பேருக்கு உதவி செஞ்சாலும் சரி, ஒரே நேரத்தில் செஞ்சாலும் சரி, 1000 பேருக்கு செஞ்சாலும் சரி, அவர் அல்லாஹ் கிடையாது.
ஏன்னா இது லிமிட் இருக்கு. எவ்வளோ கோடி பேர் கேட்குறான்னா லிமிட் இருக்கு. அல்லாஹ் லிமிட் இல்லாதவன் இல்லை. அல்லாவோட இடத்துல வைக்கிற அந்த லிமிட்டுக்கு கொண்டு போயிட்டுங்கன்னு சொன்னால் பச்சை சிறுக்காய்விடும். எல்லை இல்லாத இறைவனுக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தரப்பு மக்களுக்கு சொல்லிக்கிறோம், அந்த தக்பீர்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. நம்மளும் சொல்ல சொன்னால் ரசபசமாயிரும், கருத்துக்கள் கேட்காது இல்லையா. அமைதியாக இருங்க. நீங்கள் அதை முன்மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட வேணாம். அவங்க தடுத்துருக்கணும். அந்த தக்பீர்லாம் சொல்லக்கூடாது, இல்லை சொல்லக்கூடாதுன்னு சிரிக்கிறத சொன்ன நம்ம கேட்டதுனால செஞ்சாங்க. சரி, நீங்கள் பேச, ஆடியன்ஸ் பேசக்கூடாது, ஆடியன்ஸ் பேசக்கூடாது, ஆடியன்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் மக்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் உட்காருங்கம்மா. நடுவர்கள் என்ன பண்றாங்க? நடுவர் அவரை ஹலோ ஹலோ இந்தாங்க இந்தாங்க அவங்கள உட்கார சொல்லுங்க. இந்தாங்க நம்ம பகுதியில் உள்ளவங்களாம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா எந்த பகுதியில் உள்ளவங்க ஏதாவது செஞ்சு அதுக்கு விளைவு ஏற்பட்டால் அந்த அணி தான் பொறுப்பேற்கணும்னு இருக்குது. இங்கே யாரும் எந்திரிக்காதீங்க. உணர்ச்சி வசப்படுறவங்களா இருந்தால் வெளியே போயிருங்க. அதனால் அமைதியாக இருங்க. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, விவாதத்துக்கு வந்துடுவோம். அதாவது உயிர் காப்பது ஷிர்க்கு, இரத்த தானத்தின் மூலம் உயிர் காப்பாற்றுங்கன்னு சொல்வது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் கொடுக்கறதுன்னு ஒருத்தன் நினைக்கிறதா ஷிர்க்கே தவிர, உயிர் காக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சால், பசியாக ஒருத்தன் கிடக்கிறான், ஒரு உணவு கொடுத்தோம்னா சாவ மாட்டான், அல்லாதான் மூத்து கயாத்துக்கு பொறுப்பாள மனிதன் பார்வையில் உயிரை கொடுத்தோம், ஆள் எந்திரிச்சிட்டான், உயிர் காத்தோன்னு சொல்கிறோம். இது மார்க்கத்தில் தப்பா? இது தப்பு கிடையாது. அதுக்குத்தான் நான் குர்ஆனுடைய ஆதாரத்தையும் காட்டினேன். யார் ஒரு உயிரை வாழச் செய்கிறாரோ, அஹ்யாஹா, ஒரு நப்சுக்கு உயிர் கொடுக்கிறாரோங்கிறான். உயிர் கொடுக்குறேன்னா உயிர் கொடுக்குறேன்னு அர்த்தம் கிடையாது, உயிரை காப்பாற்றுறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வதன் மூலமாக அவர் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய அசமும் மின்னி திமாஅகும் அம்வாலகும், தங்களுடைய சொத்துக்களையும் உயிர்களையும் என்னிடமிருந்து காத்து கொண்டார்கள், நான் தான் உங்களை உயிரை காக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உயிர் காப்பாற்றுதல்னு சொல்வது ஷிர்க்கு கிடையாது. ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை நம்முடைய காரியத்தின் மூலமாக தூக்கி நிப்பாடுறோம்னு சொன்னால் உயிர் காத்தான்னு சொல்லலாம். உயிர் கொடுக்கறது வேற, பணத்துக்கு உயிரை கொடுக்கறதுங்கிறது வேற, உயிர் காப்பாற்றுறதுங்கிற வேற. இரத்த தானத்தின் மூலமாக உயிரெலாம் கொடுக்க இயலாது. அந்த ரத்தம் குறைவாக இருக்கிறதுனால அவன் செத்துறக்கூடாதுன்னு சொன்னால் ரத்தம் கொடுங்க, இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இது அவங்களுடைய ஷிர்க்கை நியாயப்படுத்த வழி இல்லாமல் இதை சொல்கிறாங்க, அதை விளங்கிக்கிறணும். அதுக்கடுத்து எதனால ஷிர்க்குன்னு சொல்கிறோம்? அந்த மனிதனிடத்தில் இறந்து போனவர்கிட்ட கேட்கும் பொழுது அவருக்கு நீங்கள் இறைத்தன்மை கொடுத்துட்றீங்க. அதாவது இறைவனை போலவே கேட்பார், இறைவனை போலவே பார்ப்பார் என்ற நம்பிக்கை தான் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் அது கூப்பிட மாட்டார்கள். அந்த நம்பிக்கை இருக்க போய் தான் கூப்பிடுறாங்க என்று நம்ம சொல்கிறோம். அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ஆதாரத்தை காட்டுங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி அல்லாவுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறது, மற்றவங்களுக்கு இல்லை. அல்லாவுக்கு இருக்கு நாங்கள் ஒத்துக்குருவோம், அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லைன்னு ஒரு ஆதாரம் காட்டுங்கிறாங்க. குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அந்த வசனத்தை சொல்லி அதுக்கு வேறு அர்த்தமே வராது. அந்த அர்த்தத்தில் அழகாக என்ன செய்கிறான் அல்லாஹ், லைஸ கமிஸ், என்ன அடிப்படையே சொன்னதே சொல்லலைங்கிறதுனால திருப்பி ஒருக்கா சொல்ல வேண்டி இருக்கிறது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல், அவனை பற்றி இங்கே பேசலை, அவனை போல் எதுவும் இல்லைங்கிற பற்றி பேசப்படுது. இந்த வசனம் பேசுவதை அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்வதை விட அவனை மாதிரி யாரும் இல்லைங்கிறது தான் அந்த வசனம் ஆரம்பமே லைஸ எதிர்மறையாக ஆரம்பிக்கிறது. அப்போ லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை சொல்லியாச்சு. ஓ ஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்பவன் பார்ப்பவன். அப்போ ரெண்டுக்கு பக்கத்தில் உள்ளதான் கவனிக்கணும்னு வர நேற்று பூரா சொல்லிட்டு இருந்தாங்க. முந்தின தலைப்பில் பக்கத்தில் வந்திருக்கு, பக்கத்தில் என்ன வந்திருக்கு அதை சேர்த்து வச்சு பார்க்கணும்னு. அந்த லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் சொல்லிட்டு பக்கத்தில் என்ன வந்திருக்குது, ஓஹுவ ஸமீஉல் பஸீர்னு வருது. அப்போ அவன் கேட்பவன் என்று சொன்னால் அந்த கேட்பதில் அவனை போல யாரும் இல்லை. அவனை போல யாரும் இல்லைன்னு அவனுக்கு மட்டும்தான் அர்த்தம். கேட்பதில் அவனை போல யாரும் இல்லை, பார்ப்பதில் அவனை போல யாரும் இல்லை. அப்போ கேட்குதல் பார்க்குதல் என்கிற அந்த தன்மையை சொல்லிட்டு தான் அவனை போல் எதுவும் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கிறது. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? இந்த கேட்கிற தன்மை அவனை போல யாருக்கும் கிடையாது, பார்க்கிற தன்மை அவனை போல யாருக்கும் கிடையாது என்றால் இதுக்கு வேற என்னதான் அர்த்தம்? அவனை போல எதுவும் இல்லை, அவன் பார்ப்பவன்னா அவனுக்கு இருக்குதுங்கிற சொல்றது என்னுடைய நோக்கமா, அவனை போல எதுவும் இல்லைன்னு சொல்றது என்னுடைய நோக்கமா? அதுக்கு ஏன் லைஸாண்டு வரணும், இல்லைன்னு இதுக்கு ஆரம்பிக்கணும். அப்போ அவனை போல எதுவும் இல்லைன்னு ஆரம்பித்து அடுத்தவனுக்கு இல்லைங்கிறத மறுக்கிறதுக்கு தான் அந்த வசனம் வந்திருக்கிறது. அல்லாவுக்கு இருக்கிறத சொல்றதுக்கு இது வரவே இல்லை. என்னைய மாதிரி ஒருத்தன் கேட்கக்கூடியவன் கிடையாது,
என்னைய மாதிரி பார்க்கக்கூடிய ஒருத்தன் கிடையாது. இதான மேட்ரிக். இவ்வளவு தெளிவாக காட்டினவர் ஒரு ஆயத்தையாவது காட்டினீங்களாங்கிறீங்க. இது அப்போ ஆயத்து இல்லையா? அப்போ இந்த ஆயத்துக்கு இந்த அர்த்தம் தப்பா? இதை தவிர வேற ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு சொல்லி யார்த்தையாவது சொன்னது ஒத்துக்குருவாங்களா? நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள் யாராச்சும் இதை ஒப்புக்கொள்வார்களா? அப்போ இவ்வளவு தெளிவாக அல்ல என்ன செய்யறான்? எந்த ஒரு இடத்தில் அல்லாஹ்வை போல ஒருத்தர் கேட்கிறார் என்று வந்து விடுகிறதோ அது ஷிர்காகிவிடும். எந்த ஒரு இடத்தில் அல்லாஹ்வை போல பார்க்கிறார் என்று வந்து விடுகிறதோ அது ஷிர்காகிவிடும். இதுதான் மேட்ரு. இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த இரத்த தானத்துக்கு சொன்னோம்ல, நீங்கள் உணவுல போடுகிறீர்கள், ஒருத்தன் தானே படிப்பான். அதை கோடான கோடி பேர் எத்தனை பேர் உணவுடைய யாருக்கெல்லாம் அடைகிற அத்தனை பேரும் படிப்பானே, நீங்கள் அத்தனை பேருக்கு தானே ஒரு நேரத்தில் சொல்றிய அப்படிங்கிறாங்க. ஏங்க இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அதில் விஷயம் இருக்குது. அதில் ஒரு மனிதன்ட்ட ஒன்று தான் கேட்க முடியும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரத்த தானம் தேவைன்னு சொன்னால் என்கிட்ட ஒருத்தர் ரத்த தானம் கேட்பார், உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்பார், உங்கள்கிட்ட கேட்குற ஒருத்தர் கேட்பார், ஒரு பல ஆள்கிட்ட பல பேர் கேட்பாங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு நேரத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கேட்பார்களா? தேவைப்படக்கூடிய அத்தனை பேரும் கேட்பார்களா? அப்படி இருந்தால் அதுவும் ஷிர்க்கு தான். இந்த வித்தியாசத்தை விளங்காம அல்லாஹ் எதை ஷிர்க்குங்கிறானோ, அப்பட்டமான ஒரு ஷிர்க் என்று அல்லாஹ் அம்பலப்படுத்தி காட்டுகிறானோ அதை என்ன செய்யறாங்க? நியாயப்படுத்துகிறார்கள். அது நீங்க நல்லா புரிந்துக்கிறணும். எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்கன்னா, இந்த அதிகாரம் தந்தது யாரு? அவங்க எந்த ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டும் இருக்கிற அர்த்தத்தையே மறுப்பாங்க, இருக்கிற அர்த்தத்தையே இடக்கு முடக்கான செய்வாங்க. ஆனால் நம்ம எது உள்ள விளக்கத்தை சொன்னோம்னு சொன்னா உள்ள அர்த்தம் தான் செய்யறோம். இந்த அதிகாரம் தந்தது யாரு? அதுல தான் இருக்கு மறைய அதிகாரம் தரன்னு, அதுல தானே இருக்குது. அதுங்கிறேன் அவனை போல யாருமே அவன் கேட்பவன் பார்ப்பவன், இந்த பார்க்கறதுலையும் கேட்கலாம் அவனை போல இல்லைங்கிறோம். இது இருக்குதா இல்லை? அப்புறம் அதிகாரம் தர்றது ஒரு சொல்லுக்கு அதான் அர்த்தம் என்று இருக்குமே, ஆனால் அதை சொல்வதற்கு தனி அதிகாரம் வாங்கணுமா? அந்த சொல்லுல அர்த்தம் இருக்கிற எடுத்து சொன்னா அதிகாரம் வாங்கிட்டு செய்யணுமா? அது அதிகாரம் தேவை கிடையாது. அதுல இருக்குதா இல்லையா? இல்லைன்னா இதை உங்களுக்கு மறுக்க முடியல. இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே தவிர வேற என்னதான் இந்த அர்த்தம் இந்த வசனம் சொல்லுகிறது உங்களால சொல்ல முடியவில்லை. அப்ப இறந்தவருக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வித்தியாசம் இருக்குது. அவர் கேட்பார்கள் தான், அல்லாஹ் போல கேட்க மாட்டார்கள் ஒரு போற போக்கில் சொல்றீங்க. அது சொல்லும் செயல் ஒன்னா இருக்கணுமா இல்லையா? அப்படி நினைச்சுக்கிட்டு தான் நீங்க கூப்பிடுறீங்களா இறந்தவர்களை? அப்படி லிமிட் பண்ணி தான் கூப்பிடுறீங்களா? அல்லாஹ்வை ஒருத்தன் பிரச்சனை வரும்போது எப்படி எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் கூப்பிடுகிறானோ அந்த மாதிரி இறந்தவர்களை கூப்பிடுகிறானா? அல்ல ஒரு மனுஷன் போறோம், இப்ப டைம் எப்படின்னு தெரியல, அவர் பிஸியா இருந்தாலும் இருப்பாரு, இப்ப போய் பார்க்க முடியாது, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு மனுஷன் போவானே, அப்படி கூப்பிடுகிறார்களா? அல்லாட்ட கூப்பிடும் போது எந்த கட்டுப்பாடும் இல்லை, உடனே கூப்பிட்டுருவோம். இன்னும் எத்தனை பேர் கூப்பிடுறோம் அதை பத்தி கவனிக்க மாட்டோம். நம்ம இருக்கிற தூரம் என்ன அல்லாவுடைய அதை பத்தி கவனிக்க மாட்டோம். அப்படி கூப்பிடுறீங்களா மனுஷனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களான்னு இந்த டிஃபரெண்ட் புலவு தெளிவாக தெரியும் பொழுது இந்த உண்மையையும் நீங்கள் என்ன செய்றீங்க? மறைத்து பேசுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கொல்லப்படுவார் இவர் கொல்லப்படுவார்னு சில சஹாபாக்களை பற்றி சொன்னாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? டாபிக்கு அதுல இருந்து இந்த கருத்து எப்படி நிலைநாட்டப்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேருடைய மரணத்தை பற்றி முன்கூட்டி சொன்னார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து எத்தனை பேர் கேட்டாலும் லிமிட் இல்லாமல் எங்கேருந்து கேட்டாலும் அது நம்ம கூப்பிடலாம், அது உங்களுக்கு விளங்கும், அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் வந்து விட்டது என்பதற்கு இது ஆதாரமாகுமா? அது ஆதாரமாகட்டி அது எதுக்கு இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். பேசிக்கலாக ஷிர்க் நிரூபணம் ஆகுது, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல். இதுதான் பச்சை ஷிர்க், இதுக்கு மிஞ்சின ஷிர்க்கே கிடையாது. இது பச்சையான பகிரங்கமான இணை வைத்தல், பகிரங்கமான அநியாயம் என்பதில் ரெண்டாவது கருத்து கிடையாது. அடுத்து என்ன கேட்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சா ஏன் 70 பேர் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு கேட்டால் உடனே மறுபடியும் அல்லாவோட ஒப்பிட பார்க்குறாங்க. அல்லாஹ் மாத்திரம் நபிமார்களை கொலை செய்தார்கள் சொல்கிறானே, தெரிஞ்சா ஏன் கொல்ல விட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் எதை நாடி எதை செய்வான், அதை தடுக்கையெல்லாம் தீர்மான விதி எழுதிட்டான், அது உண்மை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை விட்டுருங்க. இன்னொன்று கேட்குறேன். ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு, யாருன்னு தெரியல, பின்னாடி அவர் தெரிஞ்சிருது. முன்னாடியே நீ எட்டி பார்த்தது எனக்கு தெரிந்திருக்குமையானால் ஈட்டினால் குத்தி உன் கண்ணை குருடாக்கி இருப்பேன். லவ் அலிம்து, அறியல, முன்னாடி அறிந்து இருந்தால். இது பேசிக்க சொல்றதா? முன்னாடி அறிஞ்சிருந்தா குத்தி இருப்பாங்களே, கண்ணை குத்தி இருப்பாங்களே, கண்ணை குத்தலையே, குத்தலைன்னு அறியலன்னு தானே அர்த்தம். ஃபார்மாலிட்டிக்கு சொன்ன வாசகம் இல்லையே. அதே மாதிரி தன்னுடைய மனைவியின் மீது பழி சுமத்தப்படும் பொழுது அது பொய்ன்னு தெரிந்திருந்தால் அது மாதிரி ரசூலுல்லாஹ் நடந்திருப்பாங்களா இல்லையா? அது பழி பொய் தானே. ஆனால் ஆயிஷாட்ட போய் நீ அது நடந்திருக்காமா, நீ தௌபா செஞ்சிக்கமா அப்படின்னு ஆயிஷாவே என்ன சொல்றாங்க? இந்த வதந்தி வந்த பிறகு என்னோடு முன்பு போல் ரசூலுல்லாஹ் பழகுவது இல்லை, முன்பு போல் அன்பு செலுத்துவது இல்லை. அப்போ பொய்யான அவதூறு என்று தெரிந்தும் கூட அவங்களையே அது பாதிச்சிச்சு.
பொய்னா எப்பவும் போல அன்பா இருப்பாங்களே? அவதூறுக்கு முந்தி எந்த அன்பு காட்டினாங்களோ அந்த அன்பை அவதூறுக்கு முந்தி ஏன் காட்டல? மக்கள் பேசின பேச்சு அவர்களை பாதித்திருக்கிறது ஏன்? தெரியாத விஷயத்தினால. அதனால சில விஷயங்கள் இப்படி தாவியல் கொடுக்க முடியும், அனைத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. பொதுவான விஷயம் என்ன? அல்லாஹ் எது இருப்பதா சொல்றான்னு நம்ப வேண்டும். அன்பானவர்களே, உயிர் காப்பீர் என்று நாங்கள் சொன்னது இந்தந்த அர்த்தத்தில் தான், அதனால் ஷிர்க் இல்லைங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் கொடுக்குற விளக்கத்தில் உயிர் காப்பீர்னு சொன்னால் ஷிர்க் இல்லை, ஒரு ஆள் இறந்து பேர்கிட்ட சொன்னால் தான் ஷிர்க்கு என்று இந்த வகை பிரிக்கிறீர்களே, இந்த வகை பிரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார்? அந்த இறந்து போனவர்களை கூட ஒரு ஆள் அல்லாவுடைய இடத்துக்கு நீங்கள் சொன்னால் கொண்டு போக, அல்லாவுக்கு இடமே இல்லை அப்படி சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அல்லாவுடைய இடம் அல்லாடுங்கும் போதே அவங்க ஷிர்க் வச்சிருக்கான்னு வழங்குது, தெளிவாக வழங்குது. அல்லாவுக்கு லிமிட்டே இல்லை. இப்படி சொல்லும்போது ஒரு ஆள் சொன்னார், உங்களுடைய பிரகாரம் உயிராக இருக்கிறவனை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நினச்சி தாங்க நான் ஒரு மறைந்து போனவர்கிட்ட கேட்குறேன், இப்போ ஷிர்காம் பாரு, இப்போ இந்த அளவுகள் பிரகாரம் ஷிர்க் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிடலாம். நீங்கள் உங்கள் கொள்கை அதுதானா? நம்ம என்ன சொல்கிறோம்? உயிராக இருந்தால் உயிர் காப்பீர் என்று கூட சொல்லலாம், என் உயிரை பாதுகாருங்க என்று கூட சொல்லலாம். அது ஷிர்கல்ல. இறந்து போன சொன்னாதான் ஷிர்க்கு என்று பிரிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்லை, ராம்நாள் இருக்கிற மாதிரி இருந்து இங்கேருந்து உதவி கேட்டால் தான் தப்பாகும், அதுதான் அல்லாவோட இடத்துக்கு கொண்டு போங்கிறீங்களே. இப்படி நீங்கள் பிரிப்பதற்கு ஆதாரமாக எதை எடுத்து வச்சிங்க? குர்ஆன்லேருந்து எதை எடுத்து வச்சிங்க? ஹதீஸ்லேருந்து எதை எடுத்து வச்சிங்க? அதுதான் நம்ம கேட்குறோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க பக்கத்தில் இருந்தால் கேட்டுக்கிறலாம், ராம்நாளுக்கு இங்கேருந்து கேட்டாக்கா ஷிர்கா போயிருங்கிறீங்களே. இப்படி பிரிப்பதற்கு நீங்கள் எங்கேருந்து ஆதாரத்தை பெற்றீங்க? அந்த ஆதாரத்தை நாங்கள் தாங்க. இப்படி சொன்னோன்னே ஆதாரத்தை நாங்கள் ஓதுனோமே, அது ஆயத்து இல்லையா? ஆயத்து இல்லைன்னு நாங்கள் சொன்னோமா? ஒரு ஆள் ஆதாரம் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு வசனத்தை ஓதிவிட்டு நான் ஆயத்தை ஓதிவிட்டு ஆதாரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது ஆதாரம் ஆயிருமா? எதுக்கு ஆதாரம்? அந்த ஆயத்தையில் ஓதானே. நீங்கள் ஓதின ஆயத்தில் நமக்கு பார்வை இருக்குன்னு சொன்னாலும் குற்றமாயிருமே. ஏன் அதில் எப்படி வருது? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இறைவனை போன்று எதுவும் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அந்த இறைவன் கேட்கிறான் பார்க்கிறான். இப்படி தான் முடியுது. ஒரு ஆள் சொல்கிறாரு நான் பார்க்குறேன்டு, அதுவும் இறைவனுக்கு ஒப்பிடாமல் அமைஞ்சிருமே. அல்லாஹ்வில் பார்க்குறோங்கிறோமே, ஒப்பீடு வந்து போச்சு அப்படிலாம் இருக்குது. இல்லை நம்ம ஒப்பீடு அது எடுத்துக்கொள்ளாது. அப்படி வித்தியாசம் அந்த வசனத்தில் எங்கே இருக்குது? அல்லாஹ் கேட்கிறான் இருக்கு, ஒரு ஆள் சொல்கிறான் நானும் கேட்குறேன். இப்போ அவர் அல்லாஹ் மாறிட்டார் இந்த வசனத்து பிரகாரம். இல்லைங்க, அல்லாஹ் கேட்குறான்னு சொன்னாலும் ஏன் கேள்வி வேற, இறைவன் கேள்வி வேற, வித்தியாசம் இருக்குதுல்ல. இங்கே மட்டும் வித்தியாசப்படுத்தலாம், அந்த இறைநேச விஷயத்தில் வித்தியாசப்படுத்தக்கூடாது என்று நிர்ணயம் செய்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? எப்படி நீங்கள் சொல்றீங்களோ நமக்கு லிமிட் இருக்குண்டு, அதே போல தான் அங்கே லிமிட் இருக்குங்கிறோம், அங்கே ஹத் இருக்குங்கிறோம். இவருடைய பார்வைக்கும் கேள்விக்கும் ஹத்தே இல்லைங்கிறோம். வித்தியாசம் தெளிவாக இருக்குது. நீங்கள் ஓதின வசனத்தின் பிரகாரம் நமக்கும் பார்வை இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் அப்படி தான் சொல்லலாம், பார்ப்பவன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம பார்வையில்லைன்னு சொல்லணும். அப்போ பார்வை இருக்குன்னு சொன்னால் அந்த வசனம் முரணாகி போச்சே. அல்லாஹ் நான் தான் கேட்பேங்கிறான். இப்போ நம்மளும் கேட்க முடியாதுன்னு சொல்லணும் இந்த வசனத்து பிரகாரம். ஆனால் நம்ம கேட்குறோங்கிறோம், வசனத்து முரணாகி போச்சே. அப்போ வித்தியாசப்படுத்துறீங்கல்ல. அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாலும் நம்ம பார்வை வேற, வித்தியாசப்படுத்த முடியுதுல்ல. அதே போல தான் வழிமாறு செய்ய வித்தியாசப்படுத்துங்கிறோம். நீங்கள் ராம்நாடில் இருந்து அங்கிருந்து கேட்பார் என்றாதான் கூடாதுங்கிறீங்களே. நீங்கள் சொல்கிற வசனத்தில் என்ன ஆதாரம் இருக்குங்க? அங்கே கேட்பவன் பார்வை மட்டும்தான் இருக்குது, எல்லையா அதில் இருக்குது. குறைந்ததாக இருந்தால் உங்களுக்கு உண்டு, தொலைவாக இருந்தால் எனக்கு மட்டும்தான். அப்படி எங்கே இருக்காங்க? இல்லையங்க. இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எடுத்தோம். அவன் மறைமுக ஞானத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற நமக்கு நோக்கம் அல்ல. நீங்கள் ஒரு எல்லேண்டு வகுத்தீங்களே, கிட்ட இருக்கணும், அப்போ தான் தெரியுங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவில் உள்ளதை பார்த்தாங்களே. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அவள் அல்லாஹ்வோட பண்பு அவங்களுக்கு இருக்கா சொல்லிட்டா நினைக்க போகிறீங்களா? கேள்வி வச்சோமாங்க. வானத்தில் இருக்கிறதே பார்த்தனாங்களே, புகாரில் இருக்கிறது ஹவுதுல் கௌதரை பார்த்தனாங்களே. அப்போ அவ இங்கே தொலைவுங்கிறது வந்து போச்சே, கிட்ட இல்லையே. அதனால் அல்லாஹ்வுடைய பண்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை தானே. வானமாக இருந்தாலும் சரிதான், 7 வானங்களாக இருந்தாலும் சரிதான், எல்லை தான், முடிஞ்சு போச்சு. அதனால் அல்லாஹ் எல்லை எற்றவன், அவனுடைய ஞானத்துக்கு எல்லை இல்லை, நம் படைப்பினுடைய ஞானத்திற்கு எல்லை உண்டு. அப்படி வித்தியாசம் வந்துருச்சுல. இதற்காகத்தான் எடுத்து காமிச்சோம். அதே போல் மனசில் இருக்கிறது அல்லாஹ் தான் அறிவான். இது நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட நீங்களே. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு இருக்கிறா சொன்னாங்களே. அதுபோல் ஒவ்வொரு கட்டத்திலையும் இருந்தாங்களா? எல்லாருக்கும் நினைச்சாங்கிறதல்ல. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனுடைய ஒரு அடியார், அதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க.
அப்போ இப்போ நீங்கள் நிர்ணயம் செய்து என்ன ஆகி போச்சு? அல்லாவுக்கு இருக்கிறத நபி நம்ம சலாசம் எனக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களா? இதற்காகத்தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தோம். அதெல்லாம் நீங்கள் எல்லை நிர்ணயிக்காதீங்க. ராம்நாடு வரைக்குமா இருந்தால் மனிதனுடையது, ராம்நாடு ஆயிட்டாக்கா அல்லாவுடையது, அப்படி நீங்கள் எல்லை நிர்ணயிக்க வேணாம். அப்படி எல்லை நிர்ணயிக்கிறது ஆதாரத்தை தாங்க. இதைத்தான் இப்போ கேட்டுக்கிறோம், காலையிலேருந்து கேட்குறோம். எல்லோரும் சேர்ந்தால் அப்படிங்கிறதுக்கும் எல்லை நீங்கள் சொன்னீங்களே அதுக்கும் இப்போ ஆதாரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லை இங்கே வகுக்க வேணாம். அல்லாவுக்கு எல்லையே கிடையாது, எல்லையை வச்சு நீங்கள் முடிவு பண்ண தேவையில்லை. எவ்வளவு தெரிஞ்சாலும் எல்லைக்கு உட்பட்டா அல்லா வேற அடியார் வேற தான். எல்லைன்னு வரும்பொழுதே கடவுளாக இருக்க தகுதி இல்லைன்னு ஆகி போகுது. அது எந்த வழியுள்ளா இருக்கட்டும், எந்த நபியாக இருக்கட்டும், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருக்கட்டும், எல்லை இருக்கிறதுன்னு முடிஞ்சாலே அவங்க கடவுளாக ஆக தகுதி இல்லைன்னு ஆகி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது கடவுளாக ஆக்கினான்னு எப்படி வரும்? எப்படி கடவுளாக இருக்க முடியும்? எல்லை உள்ளவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? எப்போ எல்லை வந்துருச்சு இறைவன் அல்லவங்க. அதனால் மிக தெளிவாக இருக்கிறது. இப்போ இன்னொன்று, இப்போ நம்ம ஜனாசா தொலையை பற்றி கேட்டோம். அது குஃப்ருடைய நிலைக்கு தள்ளுதே, அந்த காரியத்தை ஏன் செய்றீங்கன்னு கேட்டோம். இது வரைக்கும் பதிலே கிடையாதுங்க. அதே போல காபிரருக்கு சலாம் சொல்லலாம்ங்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கீங்களே, எந்த கலாச்சாரத்தை பற்றி நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கும் இது வரைக்கும் பதிலே கிடையாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த விஷயமும் தெரியும். மக்கள் விஷயத்தில் தான் ஒரு நபி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாங்க. ஏன்னா சஹாபிகளும் இருக்கிறாங்க, முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்தால் முனாஃபிக்குகளை குறை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற மறைமுக ஞானம் தான் அமைதியாகவும் இருக்க வைத்தது. அது என்ன? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்து இறைவன் பல வசனங்களை இறக்கப் போகிறான் என்கின்ற ஞானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அவங்க அமைதியாக இருந்தது கூட அவருடைய மறைமுக ஞானத்தை தான் அறிவுப்படுத்தது. அதுதான் இயற்கை. உலக நடைமுறையில் ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு தலைவர், ஒரு சிந்தனையாளர், அறிஞர் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். தடவை சொல்லலாம், சலாசலம் இருக்கிற ஞாபகம் உலக அமைப்புக்கு எப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். அந்த அமைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதனால் ஏதாவது ஒரு ஆயத்தை ஓதிட்டாலே அது ஆதாரம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரவே தேவையில்லை. ஆதாரம் ஆகுவது அப்படின்னு சொன்னால் என்ன கருத்தை வைக்கிறோமோ அதுக்கு பொருத்தமான ஆயத்தை வைக்கணும், ஹதீஸை வைக்கணும். இப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்மால் முடியாததெல்லாம் அறிவித்தார்கள். இங்கே தொலைவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. வானத்தில் உள்ளது தெரிகிறது, பன்னூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்பா நடப்பது தெரிகிறது, பூமிக்குள்ளே நடப்பது தெரிகிறது. அதே போல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, 2 கபர்களுக்குள்ள அங்கே வேதனை நடக்கும்போது சொன்னாங்கல்ல, ஒரு பேரித்த மரத்துடைய மட்டை எடுத்து 2ஆக உடைத்து அதில் ஊன்றினார்கள் அல்லவா? புகாரை பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் மண்ணுக்கு கீழே நடக்க தெரியாது, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிகிறது. தெரிந்தாலும் அவர்கள் மனிதர் தான், இறைவனுடைய படைப்பு தான். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த ஞானம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. எவ்வளவுதான் தெரிந்தாலும் எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு காலும் இறைவனாக மாற முடியாது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதற்காகத்தான் எல்லைன்னு சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தமே தவிர நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மறைமுக ஞானம் உண்டு அப்படிங்கிறதுக்காக அல்ல. அந்த தலைப்பு வச்சு அது வேறு விஷயம் பேசுவோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானம் உண்டு, அதனால் வழிமாறுகிட்ட எல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படி நாங்கள் சொல்லவே கிடையாதுங்க. அப்படி சொன்னாதான் இவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்பதற்கும் நீங்கள் வழிமாறுகளும் உதவி கேட்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கலாம். அதுக்காக கொண்டு வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தெரிகிறார்கள், ஆகவே வழிமாறுகளும் கேளுங்கன்னு சொல்லவே இல்லைங்க. நீங்கள் எல்லையை நிர்ணயிச்சிங்களே, அது பொருந்தலைங்க. எல்லைக்கு அப்பாற்பட்டு போயும் கூட நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர்ங்கிற நிலையிலே தானே தெரிகிறார்கள். நீங்க ஏன் நெல்லை நிர்ணயிக்கிறீங்க? ராம்நாடுக்கு ஒரு நிலை, மதுரைக்கு ஒரு நிலை நீங்க நிற்கிறீங்க. அப்படி நீங்க நிர்ணயிச்சா அதுக்குண்டான ஆதாரத்தை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதே போல உயிர் காக்கிற விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அது யார்கிட்ட சொன்னாலும் தப்பு தான். இவ்வளவு உயிரா இருக்கிறவர்கிட்ட சொன்னாக்கா அந்த உயிரா இருக்கிறவர் இறைவனா என்கின்ற கேள்வி வருகிறது. அதற்கு நீங்க பதில் சொல்லணும். இன்னொரு வார்த்தை, நீங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள் அவுலியாக்களையெல்லாம் அல்லாவோட இடத்துல தான் வைக்கிறீங்க. அப்படி வச்சா தான் உங்களால் பேசவே முடியும், எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்க முடியும். எங்களுடைய நிலையை தெளிவாக தெரிந்த பிறகு எங்கள் நிலை சரியா இல்லதையா அப்படிங்கிறத விவாதிக்கிறத விட்டுட்டு இல்லை நாங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க இருந்தாங்க அப்படி என்ன கருத்து இருக்கு? எங்களுடைய நிலையை புரியுங்க. எங்கள் நிலை சரின்னு சொன்னால் ஒப்புக்கொண்டுருங்க, எங்கள் நிலை சரியில்லைன்னா வாதிடுங்க.
எங்கள் நிலை சரியில்லைன்னா அதுக்கு ஆதாரம் என்ன சொல்லுங்கள், அதுதான் நியாயமாக இருக்குமே தவிர இல்லை இல்லை நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க அப்படி நீங்களாவே சொல்லிக்கிட்டு நீங்களாவே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன கருத்து இருக்குது? அப்படி பார்த்தா சிலைவை எனக்கு நீங்கள் தான் செஞ்சிட்டீங்க, அது தப்பு தப்பு நான் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? இல்லை நீங்கள் சொல்லுவீங்க அல்ல சிலை எனக்கு இல்லை கற்பனையில் தான் இது இருக்கிறது விக்கிரகம் அப்படிம்பீங்க, அதுக்காக நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்க முடியுமா? உங்கள் நிலைப்பாடு சொல்லுங்கள், தப்புண்டா தப்பு அதுக்குள்ள ஆதாரத்தை தர்றோம், எங்கள் நிலை என்னன்னு தெரியுங்க, சரிண்டா விட்டுருங்க, தப்புனா அதுக்குள்ள ஆதாரம் தருங்க. உங்கள் நிலைப்பாடு என்பதை நாங்களே நிர்ணயிப்போம், அதுக்கு தகுந்தவரை நாங்களே பேசுவோம். இது என்ன சரியாகும்? யோசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலையிலிருந்து 2 அமர்வுகள் முடிந்து 3வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் காலையிலிருந்து நாம் தொடர்ந்து எடுத்து வைக்கிற வாதம் என்னவென்று சொன்னால், ஷேக் அப்துல்லாவும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் பகிரங்கமாக இணை வைக்கக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால், இறந்து போனவர்களை அவர்கள் அழைக்கிறார்கள். எந்த எண்ணத்தில் அழைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இறந்தவர்கள் எங்கிருந்து அழைக்கப்படுகிற அழைப்பையும், எத்தனை பேருடைய அழைப்பையும், எந்த மாதிரியான அழைப்பையும் அவர்கள் ஒரு நேரத்திலே கேட்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே, அதாவது அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மை அவர்களுக்கு இருப்பதாக எண்ணி, அல்லாஹ்வுடைய பார்க்கும் தன்மை அவர்களுக்கு இருப்பதாக எண்ணித்தான் இப்படி செயல்படுகிறார்கள். இது அப்பட்டமான ஷிர்க் என்று இணை கற்பித்தல் என்று நம்ம சொன்னோம். அவங்க இந்த 2 அமர்வுகளாகவே அப்படி நாங்கள் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய அந்த கேட்கும் திறன் அவர்களுக்கு இருப்பதாக நாங்கள் சொல்லவே இல்லை, அதில் வித்தியாசம் இருக்கிறது, அது மாதிரி நீங்கள் அபாண்டமாக சொல்கிறீர்கள் என்றெல்லாம் அவங்களுடைய மறுப்பை சொன்னார்கள். ஆனால் அவர்களை சேர்ந்த சகோதரர்களுக்கு தெரியும் இது இந்த சபைக்கு சொல்லக்கூடிய மறுப்பு என்பது. அவர்கள் வெளியில் என்ன சொன்னார்கள், எப்படி பேசினார்கள், இப்படித்தான் அவங்க 2 சமம் இல்லைன்னு சொன்னார்களா என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அபாண்டம்னு சொன்ன காரணத்தினால, அபாண்டம் இல்லை என்பதற்காக நான் ஒரு செய்தியை இப்போ பதிவு செய்ய விரும்புகிறேன். திருப்பூரில் ஒரு விவாதத்திற்காக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திலையும் ஷேக் அப்துல்லா அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த விவாதம் அவங்க வராத காரணத்தினால அந்த விவாதம் நடக்கலை, ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு தலைப்பு படிக்கிறேன், அவங்க கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் அது. இறந்தவர்களிடம் உதவி தேடுவது கூடுமா தலைப்பு. நிலைப்பாடு ஏ, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வை தவிர அவனது எந்த படைப்புகளுக்கும் இல்லை என்பதும், எனவே அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைப்பிற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே இறந்தவர்களிடம் அழைத்து உதவி தேடக்கூடாது என்பதும் தௌஹீத் ஜமாத்தின் நிலை. ஒரு நிலை தௌஹீத் ஜமாத்தின் நிலை. நிலைப்பாடு பி, இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமாவின் நிலை. அதன் சார்பாக தான் விவாத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. எனவே இறந்த இறைநேசர்களிடம் உதவி செய்வது தேடுவது கூடும். இது ஷேக் அப்துல்லா அவங்களே அக்ரிமெண்ட்ல போடுமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எத்தனை பேர் அழைத்தாலும் வித்தியாசமே இல்லை இருக்குங்கிறாங்கல்ல. அவங்க என்ன ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், என்ன மக்கள்கிட்ட பேசியிருக்கிறார்கள் அப்புறம் காட்டுவோம். ஒத்துக்கொண்டதை நான் இப்போ சொல்றேன், கையெழுத்து போட்டு எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும் அதைத்தான் உள்ள நேரம் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் காலையிலேருந்து 2 அமர்வா எதை மறுத்தாங்களோ அதைத்தான் முன்னாடி ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு சொல்றேன், ஆதாரமே இல்லை, எங்க நிலை எங்கள்கிட்ட கேட்கணும் என்றெல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்கறது தான் இது. அப்ப எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து, அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுறுவாங்க, அனைத்தையும் பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
இப்படி அவர் தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுதான் அப்பட்டமான ஷிர்க்குங்கிறோம். இப்போ நம்முடைய கேள்வி என்ன? இதுவரைக்கும் அவர்கள் சொன்ன மறுப்பு இருக்கிற பதில் அது இதுக்கு நேர் மாற்றமாக இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் மக்கள்கிட்ட என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள். விவாத சபையில் வரும்பொழுது, நம்ம கேள்வி கேட்கக்கூடிய சபையில் வரும்போது எப்படி அதை சொல்வதற்கு அதை பூசி மூழ்கி அப்படி சொல்லவில்லை, வித்தியாசம் இருக்குன்னா சொன்னாங்களே தவிர எந்த வித்தியாசத்தையும் சொல்லவில்லை. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் என்றால், உங்கள் நிலைப்பாட்டாக இதை நீங்கள் எழுத்து மூலமாக தந்திருக்கிறீர்கள். இது உங்கள் நிலைப்பாடு என்று இருக்குமையானால் நீங்கள் பார்க்கிற சக்தியை அல்லாஹ்வுடைய பார்க்கும் சக்தி போல அவர்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். கேட்கிற சக்தியை அல்லாஹ்வுடைய சக்தி போல இறந்தவர்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். பிரித்து அறிகின்ற சக்தியை அல்லாஹ்வுடைய பிரித்தறியும் சக்தி போல நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். வழங்குகிற, அதை ஏற்று நிறைவேற்றுகிற அந்த ஆற்றலை அல்லாஹ்வுடைய ஆற்றலை போலவே நீங்கள் வழங்கிவிட்டு இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு ஒரு வார்த்தையை மட்டும் அங்கே சேர்த்துருக்கிறீங்க. அல்லாஹ் இறைநேசருக்கு இதெல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லி. அப்போ இது சரியா? காலையிலேருந்து 2 அமர்வா வாதிட்டீங்களா? அது உங்கள் நிலையா? உங்கள் நிலை எது? இப்போ உங்கள் நிலை மறுத்து, இதை நான் மறுத்தானே பேசுனீங்க. உங்கள் நிலை எதுங்கிறத முதல்ல சொல்லணும். காலையில் நான் சொல்லி வந்தது தான் சரி என்று சொல்ல போகிறீர்களா, அல்லது இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறீங்களே அது சரின்னு சொல்ல போகிறீங்களா? இது சரின்னு சொல்ல வந்தீங்க என்று சொன்னால் அதெல்லாம் மறுபடி வரும். நீங்கள் சொன்ன கேள்வி உங்கள்கிட்ட திருப்பி கேட்போம். லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம். நீங்கள் என்னென்னலாம் மறுத்தீங்களா, என்ன செய்வோம்? இதுதான் சரின்னு சொன்னீங்கன்னா காலையிலேருந்து பேசின அத்தனை கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்ல, நாங்கள் சொல்கிற பதிலுக்கு பதிலாக நீங்களே பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இதுதான் உங்கள் நிலைமை என்று சொன்னால், எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள், அந்த ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஆதாரம் காட்ட வேண்டும். அதே மாதிரி எங்கிருந்து அழைத்தாலும் அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரியான ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு நீங்கள் ஆதாரம் தர வேண்டும். எந்த மொழியில் அழைத்தாலும் கேட்பார்கள், அதுக்கு ஆதாரம் தர வேண்டும். அனைத்தையும் ஒரு நேரத்தில் கேட்பார்கள், அதுக்கு ஆதாரம் தர வேண்டும். பிரித்து அறிவார்கள், அதுக்கு நீங்க ஆதாரம் தர வேண்டும். அனைத்தையும் என்ன செய்வாங்க? இறந்தவங்க எல்லாத்தையும் கேட்பார்கள், பிரித்தறிவார்கள், பிரித்தறிந்து அதை நிறைவேற்றி தருவார்கள் சொல்றீங்களே, இது அனைத்திற்கும் ஆதாரம் தர வேண்டும். இதுக்கு மாத்திரம் ஆதாரம் தரக்கூடாது. இதுக்கு மேல அனைவரும் சமமாக வழங்கப்படலை என்று சொல்லிவிட்டீங்கல்ல, அதுல வித்தியாசம் இருக்குமில்ல. அப்படின்னா இதுல 100% கொடுக்கப்பட்டவங்க எத்தனை பேர், 50% அளவுக்கு கொடுக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? அப்ப எத்தனை பேர் அழைத்தாலும்ங்கிறீங்களே, அது ஒரு எல்லையற்ற ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறீங்களே. அப்ப தராதரம் இருக்கிறதுன்னு சொன்னீங்களே, சிலர் கூட கொடுப்பான், சிலர் குறைய கொடுப்பான், அந்த மாதிரியான லிஸ்ட் தர வேண்டும். அது மாதிரி குறிப்பிட்டு யாரையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் சமூகத்தில் அழைக்கப்படுகிறதோ அவருக்கு அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அனைத்தையும் கொடுத்தான் என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அப்ப ஏற்கனவே உள்ளது இவ்வளவையும் சொல்லிவிட்டு இதற்கு முரணாகத்தான் அவங்களுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மேலதிக விளக்கங்கள் நாங்கள் பின்னாடி சொல்லுவோம். இதை மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில விஷயங்கள், அதாவது முந்தின லாஸ்ட் அமர்வில் அவங்க சொன்னாங்க இல்லையா, அதற்கான இது ஃபர்ஸ்ட் ஒரு கூடுதல் வாதமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கிடையில் அவங்க சொன்னதில் சிலதுக்கு பதில் நேரம் இல்லாதனால இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அவங்க சொன்ன அனைத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லி முடிப்போம், ஒன்று கூட விட மாட்டோம். நேரம் இல்லாதனால 1-2 விடுமே தவிர கண்டிப்பாக அவங்க கேட்காட்டால் நாங்களே வழி எழுத்து போட்டு என்ன செய்வோம், அனைத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது உசுரோட உள்ளவங்கள்ட்ட கேட்கறது கூடும்னு சொல்றீங்க, இறந்தவர்கிட்ட கேட்கறது கூடாதுங்கிறீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்ததுன்னு திருப்பி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இது அதிகாரம் தர்ற ஒரு மேட்டரே கிடையாது. உசுரோட உள்ள ஒரு மனுஷன் கேட்குறான்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படி கேட்குறான்னு நினைக்கிறோம்? மனிதனாக கேட்கிறான் என்று நாங்கள் நினைக்கிறோம். மனிதனுக்கு எந்த அளவுக்கு கேட்குற சக்தி இருக்கிறது அதுதான் அவன் கேட்குறான்னு நாங்கள் நினைக்கிறோம். இறைவனுடைய கேட்குதல் அவனுக்கு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால அவனை போல் எதுவும் இல்லை என்ற வசனத்துக்கு இது முரண் இல்லை. மனிதன் கேட்கிறான், ஆனால் அல்லாஹ்வை போல் கேட்கவில்லை அப்படி நாங்கள் நம்புகிறோம். மனிதன் பார்க்கிறான், அல்லாஹ்வை போல் பார்க்கவில்லை நம்பும் பொழுது அந்த லைஸ கமித்லிஹிக்கு முரண் வரல. ஆனால் இறந்தவர்களை அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை போல பார்க்கிறார், அல்லாஹ்வை போல கேட்கிறார் என்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ரெண்டையும் ஒப்பிட முடியாது. உயிரோடு உள்ளவர்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? மனுஷ நிலையை தாண்டி நாங்கள் கொடுத்தா நாங்கள் இணை வைத்தவர்கள் தான். அவன் மனுஷன் கேட்கிற சக்தி தான் அவனுக்கு இருக்கிறது. மனிதன் பார்க்குற மாதிரி 1 பார்ப்பான், 2 பார்ப்பான், 1 கேட்பான், 2 கேட்பான், அவ்வளோதான் அவனுடைய அவனுடைய எல்லையை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் வளங்களை எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்த அந்த வாசகத்தை எல்லாம் போட்டு அவங்க ஒத்துக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால வித்தியாசம் இருக்கும் பொழுது அதிகாரம் யார் தந்தான்னு ஒரு கேள்வியாகுமா? வித்தியாசம் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் கேட்குறீங்க இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கிறீங்க. இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறோம்,
ஒன்றே ஒன்று தான் கேட்போம், ஒருத்தர் தான் கேட்போம், அவருக்கு கேட்கக்கூடிய சத்தத்தில் தான் கேட்போம். அதுக்கான ஊரே திரண்டு வந்து அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவரை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிருக்கிறோம். செத்தவங்கள்ட்ட போய் எப்படி கேட்குறோம்? இங்கேயும் கேட்குறோம், அங்கேருந்து கேட்குறோம், எங்கேருந்து எங்கே வேணாலும் கேட்குறோம். அப்போ அந்த மாதிரி கேட்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் அனைத்தையும் கேட்பார் என்ற கருத்தை செயல் விளக்கத்தின் மூலமாக காட்டுகிறீர்கள். உங்களுடைய செயலால், உங்களுடைய நடத்தையால், உங்களுடைய அழைப்பால் அந்த கருத்தை திணிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இது ஒரு வாதத்தில் ஏற்கத்தக்க ஒரு கேள்வியே கிடையாது. இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி கேட்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, களியக்காவில விவாதத்தில் நடந்த அந்த ஒப்பந்தம், திருப்பூரில் போட்ட ஒப்பந்தம் தான் அது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் களியக்காவிலையில் விவாதம் நடைபெற்றது. அதை தூக்குனதுக்கு மிகப்பெரிய ஆதாரமே என்ன தெரியுமில்ல? இந்த விவாதத்துக்கு போடப்பட்ட அந்த நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து விட்டது. இப்பொழுது போடப்பட்ட அந்த விவாதத்தினுடைய நிலைப்பாடு என்ன? ரெண்டாவது தலைப்பு, இணை வைப்போரும் பிதத்துவாதிகளும் யார்? அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் ஷேக் அப்துல்லா ஜமாலி, சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையினர் மற்றும் அவர்களது கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் முஷ்ரிக் எனும் இணை வைப்பாளர்கள், பிதஅத்வாதிகள் என்பது தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தின் நிலைப்பாடு. நம்முடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தினர் இணை வைப்புக்கும் பிதஅத்திற்கும் சொந்தக்காரர்கள். இந்த தலைப்பில் தானே விவாதம் நடத்தினேன். அப்போ பேசாமல் நம்ம ஒப்பந்தம் போடாமல் நிலைப்பாட்டையும் விவரிக்காமல் நம்ம ஏற்கனவே விவாதம் நடத்தினோமே களியக்காவில, அதே நடத்திக்கலான்னு போயிருக்கலாமே. ஏன் நம்ம ஒப்பந்தம் போட்டால் நிலைப்பாட்டை தெரிவித்தோம்? அப்போ அவங்க போட்ட அந்த நிலைப்பாட்டில் ஆதாரத்தை எடுத்து வைக்க எதுவுமே இல்லைங்கிறதுனால களியக்காவில் விவாதத்தை தூக்கிவிட்டாங்க. எந்த ஒப்பந்தம் போட்டிருக்கோ அதுக்கு வந்து அந்தாங்க நீங்களும் முஷ்ரிங்க இருந்தாங்க ஆதாரம், அதை எடுத்து வைக்க முடியலை. காலையிலேருந்து இது வரைக்கும் நீங்கள்லாம் பிதத்துவாதிகள்ங்க, இந்தாங்க ஆதாரம் என்று காலையிலேருந்து இதுவரைக்கும் எடுத்து வைக்கல. அதை விட்டுவிடு களியக்காவிலை வாதத்தில் இப்படி போட்டீர்களே, அதற்கு என்ன பதில், இதற்கு என்ன பதில் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த நிலைப்பாட்டிற்கு எங்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால் ஒரு கடிதமே நாங்கள் எழுதணும். அந்த கடிதத்தின் போது கூட இந்த விவாதம் நடந்துச்சுலங்க. இதுக்கு முன்னால் சில கடிதங்கள் எங்களுக்கு மத்தியில் போக்குவரத்து நடந்துச்சு. அதில் வந்து மதுஹபை, தர்காவை, மௌலிது, அவுலியா எல்லாத்தையும் விவாதிக்கணும் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அப்போ நம்ம சொன்னோம், நம்ம தான் விவாதிச்சிட்டோம்ல மதுஹபை பற்றி, தர்காவை பற்றி, மௌலிதை பற்றி, அவுலியா பற்றி விவாதிச்சிட்டோம்ல களியக்காவிலையில். மறுபடியும் நீங்கள் அதே தலைப்பில் விவாதத்துக்கு கூப்பிட்றீங்க. அப்போ களியக்காவில விவாதத்தில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. அதனால தான் மறுபடியும் நடத்தி ஜெயிக்கணுங்கிறது எங்களை கூப்பிட்றீங்க. நீங்களே ஜெயிச்சிருந்தா மறுபடியும் விவாதத்துக்கு வாங்கல், அந்த தலைப்படியும் கூப்பிட்றீங்க, அர்த்தமே இல்லையே அப்படிங்கிறத நாங்கள் கேட்டோம். உங்கள் கூற்றுப்படி வென்றது சகோதரர் PJ அணியினர் தான் என்றால் வென்ற தலைப்புகளில் மீண்டும் விவாதிப்பதற்காக ஜமாலி அவர்களை ஏன் அழைக்கிறார்கள்? இது ஒன்றே போதாதா தோற்று போனது சகோதரர் PJ அணியினர் தான் என்பதற்கு அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் கடைசியில் இருந்தாலும் கூட ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். எப்படின்னு கேட்டால், வேண்டுமானால் ஒன்று செய்யலாம், களியக்காவிலை விவாதத்தில் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சகோதரர் PJ அவர்கள் தன் கைப்பட எழுதி தரட்டும். அவ்வாறு எழுதி தந்துவிட்டால் மேற்கண்ட தலைப்புகளில் மீண்டும் விவாதிப்பதற்கு மௌலவி ஷேக் அப்துல்லா ஜமால் அவர்கள் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம். இப்போ நடந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம், இது விவாதிச்சாச்சு. இப்போ சொல்கிறோம் தோற்று போயிட்டோம் தான், அதில் மறுபடியும் விவாதிக்கலாம்னு சொன்னாக்கா நம்ம விவாதிக்க தயாராக இருக்கும். இதே தலைப்பு விவாதிக்கலாம், அது சொல்லணும் தோற்று போயிட்டேன். இல்லைண்டா விவாதித்த தலைப்பில் விவாதிக்க தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே கடிதத்தை குறிப்பிட்டே தான், அவங்க வெண்டுட்டாங்க, மறுபடியும் வெல்ல தேவையில்லை. இப்போ விவாதம் நடக்கிறது. இப்போ போடப்பட்ட 9 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உங்கள் நிலைப்பாடு என்ன, எங்கள் நிலைப்பாடு என்ன, அந்த சப்ஜெக்டில் பேசுகிற விட்டுவிட்டு பிரித்தறியும் சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஒப்பந்த அடிப்படையில் அப்போ வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதான் முடிஞ்சு போச்சங்க. இப்போ என்ன? அப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே ஏற்கனவே அந்த இதில் அப்போ வச்சு வந்திருக்காது, வாதம் வந்திருக்காது, நடத்தியாச்சே. அப்போ இதில் என்ன வழங்குது? இப்போதைய அவர் நிலைப்பாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சொன்னதெல்லாம் என்ன? லைச கமதிலி செய்யும், நம்மளும் அதான் சொல்கிறோம். ஒவ்வொ சமீ உல் பசீர், நம்மளும் அதான் சொல்கிறோம். ஒவ்வொ சமீ உல் பசீரில் இந்த எல்லையெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டோம். அல்லாஹ் கேட்குறான், பார்க்குறான் தானே இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லையெல்லாம் எங்கெங்கே இருக்குது? அது எல்லோரும் கேட்பதுங்கிற பிரச்சனைலாம் அங்கெங்கங்க இருக்குது, இருந்தால் காமிங்களாங்கன்றோம். அவங்க சொன்ன எந்த விஷயமும் அந்த வசனத்தில் இல்லை. வசனத்தை ஓதி விட்டோம்டா ஏதாவது ஒரு வசனத்தை ஓதி தான் ஆதாரங்களாமா? என்ன சப்ஜெக்டோ அதுக்குரிய வசனத்தை ஓதி தான் ஆதாரம் காமிக்கணும். அதனால் இது முடிஞ்சு போன விஷயங்க. இவங்களுக்கு இதில் சப்ஜெக்ட் இல்லை. அதனால் நாம் இணை வைப்பர் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்பதால் தான் கலியக்காவல் விவாதத்தில் எதை நம்ம செஞ்சோமோ அதை இப்போ தூக்கியிருக்காங்கங்கிறத நீங்கள் நினைவில் வைங்க. இப்போது இவங்க எது சொன்னாலும் சரிதான். அவர்களுடைய வணக்க வழிபாடு, விக்கிரக வழிபாடு, கற்பனையில் உள்ள விக்கிரக வழிபாடு, சிலை வழிபாடு, இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பச்சை சிறுக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது இல்லை, நாங்களாம் சிறுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க பதில் தரணும். அதே போல் அவங்க முஸ்லீம்களையெல்லாம் காஃபிர் ஆக்குறாங்க. அதுக்கு உதாரணம் சொன்னோம். ஒரு ஆள் தற்கொலை செய்து கொண்டால் அவன் நிரந்தர நரகத்துக்கு போவான், ஜனாதா தொலை கிடையாதுங்கிறாங்க. ஒரு முஸ்லீமை காஃபிர் ஆக்குறாங்க. நபியல்லாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு முஸ்லீமை பார்த்து யா காஃபிர், காஃபிரே என்று சொன்னால் அதுக்கு தகுதியில் வரும்பொழுது இப்போ சொன்னவன் தான் காஃபிர் ஆகிவிடுவான் அப்படி சொல்லியிருக்காங்க, புகாரில் இருக்குது. அதன் அடிப்படையில் குஃபுரிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறோம். அப்போ அது இல்லைங்கிறத அவங்க நிரூபிக்கணும். அது தொடவே இல்லை, இதுவும் தொடவே இல்லை. குஃபுரில் இருக்கிறங்க, ஷிர்கில்ங்கிறத அவங்க சொல்ல வந்தோம். ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்போ அதுலேருந்து அவங்களுடைய பலவீனம் என்னங்கிறது நமக்கு புரியத்தான் செய்கிறது. அதே போல என்ன கலாச்சாரத்தை கொண்டு வர நினைக்கிறீங்க? காபிர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லலாம் அப்படிங்கிறீங்க. இது என்ன கலாச்சாரம் அப்படின்னு கேட்டோம். அதே போல கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை கொண்டு வர நினைக்கிறீங்க. அது என்ன? ஒரு கையில் முசாபா செய்வது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில் ஆரம்பத்திலே சொன்னோம். அந்த விவாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய கலாச்சாரங்கள் என்ன? எல்லாம் பிரமத கலாச்சாரங்கள் அல்லவா இருக்கிறது, பிதாத் அல்லவா செய்றீங்க, ஷிர்க் அல்லவா செய்றீங்க, இதுவெல்லாம் கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டை நம்ம வச்சோம். இதுவரைக்கும் அவங்க பதில் தரவே இல்லை. அப்போ இதுலேருந்து அவங்க என்ன வழங்குன்னு சொன்னால் அவங்களிடம் உரிய ஆதாரம் கிடையாது. அதனால தான் ஒரு ஆள் பல ஆள் நமக்கு புரியத்தானே செய்யுது, நாமே தான் இந்த வித்தியாசத்தை வச்சுக்கணுங்கிறாங்க. அதை தான் நம்ம கேட்டோம். நாமே தான் அப்படின்டா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒருவருக்கும் ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் வித்தியாசம் காட்டுறீங்களே, அந்த வித்தியாசம் குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா? தாங்க நாங்கள் ஒப்புக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் இங்கே சொல்கிற ஆளுக்கும் ஆயிரக்கணக்கான மேலுக்கு அப்பால் இருப்பவருக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறீங்களே, அந்த வித்தியாசத்துக்குள்ள ஆதாரத்தை குர்ஆனில் தாங்க ஹதீஸில் தாங்க ஒப்புக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். நான் சொன்னோமே, நீங்கள் ஆதாரத்தை தான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. நம்ம அப்படித்தான் விளங்குகிறது. இப்படியே தானே ஒவ்வொரு விதத்திலையும் உன்னை கொண்டு வந்துட்டு இப்படித்தான் விளங்க வேண்டும்ங்கிறீங்க. அதுவெல்லாம் ஆதாரமாகுது. நேரடியான ஆதாரத்தை தரணும். அப்படி இல்லாவிட்டால் நீங்களாக எப்படி உருவாக்கினீங்க? இந்த மைல் கணக்கு இடக்கணக்கு எல்லாம் வச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். இத்தனை மைல்லேருந்து இருந்தால் மனிதனுக்கு, அதை தாண்டிட்டு அது அல்லாஹ்வுக்குள்ள சக்தி தான். இந்த முடிவெல்லாம் உங்களுக்கு யார் தந்தது? இப்படி எடுக்கிற அதிகாரத்தை யார் தந்தது? அப்போ அந்த அதிகாரத்தை கையில் எடுத்தால் அஃபராயித்த மனித்தகத இலாஹு ஹவா அப்படிங்கிறது நம்ம சொன்னோமே. உங்களோட மனோ இச்சை இலாக ஆக்கி கொண்டு விட்டீர்களா? உங்கள் மனோ இச்சை சொன்னால் அது மார்க்கம் அப்படின்னா உங்கள் மனோ இச்சை தான் உங்களுக்கு இறைவன், இதுவும் ஷிர்க்கு தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு நீங்கள் பதில் தரல. அதே போல் பாருங்கள், உயிராக உள்ளவங்களை கேட்டால் வேற, இறந்து போனவட்ட கேட்டால் வேற அப்படின்னுங்க. அது என்ன ஷிர்க்குன்னா? எல்லாம் ஷிர்க்கு தானே. ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடியதை இன்னொருவருக்கு கொடுத்தா அது ஷிர்க்குன்னு முடிவு பண்ணிட்டா, உயிராக உள்ள மனிதர் கொடுத்தாலும் ஷிர்க்கு தானங்க. இறந்து போனவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொன்னாலும் ஷிர்க்கு தானங்க. ஒரு காரியம் உயிராக உள்ள ஒரு பிரச்சனத்தில் ஷிர்க்கு இல்லை அப்படி என்றும், இறந்து போன விஷயத்தில் ஷிர்க்கு என்றும் இந்த இரட்டை அளவுகளுக்கு என்ன ஆதாரம் எடுத்தீங்க? எல்லாம் உயிராக இருந்தாலும் அல்லாஹ் இல்லை தானே, இறந்து போனாலும் அல்லாஹ் இல்லை தானே. உயிராக இருந்தால் பரவாயில்லை என்று சொல்வதற்கான அதிகாரத்தை எங்கிருந்து நீங்கள் பெற்றீங்க? ஷிர்க்கு உயிரான ஒரு விஷயத்தில் செய்யலாம்னு எப்படி நீங்கள் பெற்றீங்க? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதனால் ஒரே இடத்துல உதவி செய்யுங்கிறது சாதாரண என்னுடைய படைப்பிலேருந்து இருக்கிறது. பிரித்தறிகின்ற ஆற்றல், பிரித்து உதவி செய்ய முடியுமான்னு கூட நீங்கள் கேட்டீங்க. எப்படி ஒரு இடத்துல உதவி செய்ய முடியுங்க? இதன் அடிப்படையில் இல்லை, ஏற்கனவே சொன்ன வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கலியாக்காலத்தை தூக்கி அப்படியே வச்சாச்சு. ஏன்னா சப்ஜெக்டே கிடையாது. இல்லைண்டாக்க இப்போது போடப்பட்ட ஒப்பந்த நிலைப்பாட்டுங்கள் ஆதாரம் டிக்ளேர் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் அதை தூக்குறீங்க? அப்போ அது உங்களோட இயலாமையில காட்டுது. நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம், நடக்கலை, அதனால தான் தூக்கிட்டோம் அப்படின்லாம் வருது. அதனால் தலைப்பு என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு அது முடியுமா? பிரித்திருந்த ஆற்றல் வழிமாறுகளுக்கு இருக்கிறதா? அதுக்கு ஆதாரம் என்ன? தாங்கங்கிறாங்க.
இந்த எல்லாரும் சொன்னால் புரியும்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு ஆதாரம் என்னங்கிறாங்க. அந்த தலைப்பில் பேச வந்தோம். தலைப்பு ஒரு தடவை படித்து பாருங்க. எங்களுடைய செயல்பாடு ஷிர்க்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, அது என்ன பட்டியல் போடுங்க. எங்களுடைய செயல்பாடு பிதஅத்துன்னு இருக்கிறீங்க, சொல்லுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் ஷிர்க்கு பண்ணீங்க, நாங்கள் வச்சிருக்கிறோம், இத்தனை வச்சிருக்கிறோம், அதில் நீங்கள் கொஞ்சம் கூட நுழையவே இல்லையே. ஒன்றா ரெண்டா பிஸ்மில்லா இறைவனின் திருப்பெயரான்னு எழுதுறீங்க. இது அன்றைய காலத்து மக்கத்து காவிர்களுடைய ஒரு வழக்கம் அல்லவா, இறைவனின் திருப்பெயராங்கிறது. அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி எத்தனையோ அந்த காலத்து ஐயாம் ஜாகிலியா காலத்து மக்களுடைய கொள்கை இருக்கிறது, கிறிஸ்தவ கலாச்சார கொள்கை உங்கள்கிட்ட இருக்குது, இந்து மத கலாச்சாரம் இருக்குது. இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதில் சொல்லாமல் களியக்காவலி வாதத்தில் இப்படி சொன்னீர்கள், ஆதாரம் என்ன, அது தனியாக போடணும்.